அன்னைக்கு எங்கள் வீட்டில் பவர் கட். அப்பனும் பையனும் எங்கடா காணாமல் போயிட்டாங்கன்னு நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். பிகாஸ் எப்பயுமே இந்த மாதிரி கரண்ட் போயிட்டா இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஏரியாவில் வந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எட்டு வரைக்கும் அப்பனும் பையனும் ஒரு வாக் போயிட்டு வருவாங்க. ஆனால் அன்றைக்கி வாக் போனாங்க, திடீர்னு 2 பேருமே கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிட்டாங்க என் கண்லேருந்து. சரி எங்கடா ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காம்பவுண்ட்லேயே உட்காந்துட்டு ரிட்டர்ன் வருவாங்க போல் அப்படின்னு ரொம்ப நேரமாக காணோம். டோரெல்லாம் சாத்திட்டு ருத்ரா வீட்டில் விட்டுட்டு நானும் கிளம்பி போனால் அப்பனும் பையனும் பக்கத்தில் இருக்கிற கார்டனில் போயிட்டு அந்த சில்ட்ரன் ப்ளே ஏரியாவில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதான் தம்பி அவன் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கூட சொல்லாமல் தனியாக வெளியில் கூட்டிகிட்டு போனது, அதுவும் இந்த ப்ளே கிரவுண்டுக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தான் தம்பி. அவன் இதெல்லாம் அவங்களே எடுத்த கிளிப்ஸ் நான் கேட்டு வாங்கி சரி அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். தம்பி தனியாகவே எல்லாத்துலேயும் விளையாடினது நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான் ஈச் அண்ட் எவ்ரி ப்ளே திங் எல்லாமே. சீசோவாக இருக்கட்டும், சரங்கலாக இருக்கட்டும், தைரியமாக அவன் ஃபேஸ் பண்ணுறது. அவன் ஏன்னா தனியாக உட்காந்து விளையாடுறான், பிடிச்சிக்கல, பக்கத்தில் யாருமே உட்காரலாம், அவன் ஜஸ்ட் கூட இருந்து கைட் பண்ணுறான், இப்படி ஏறி இப்படி நில்லு, இப்படி சறுக்கு, இப்படி விளாட்டும் அப்படி எல்லாமே. பட் அதை அவன் ரொம்ப தைரியமாக எடுத்துகிட்டு போனதே எனக்கு பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அங்கே பாருங்களேன், ஏறும்போது கூட அவன் கையை தட்டி விடுவேன். ஆக்சுவலாக அவன் விடு நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்மளுக்கு வேணால் அது ஹைட் கம்மியாக இருக்கலாம், பட் அவனுக்கு அது ரொம்ப ஹைட் தான். பட் அது கூட அவன் ஃபேஸ் பண்ணி அந்த சர்க்கிளில் உக்காந்து விளையாடி அது அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணால். அதான் தெரிஞ்சிச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டோமோ புள்ளியே ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். வெளில போய் ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்குது. இனிமேல் அட்லீஸ்ட் நம்ம தினமும் வெளியே கூட்டு போனோம், அது சேம் பிளேஸ் கூட்டி போய் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண வைக்கணும்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தா அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். பட் கிட்டே போய் அவங்க கூடலாம் ஜாயினாக விளாடுவான்னு பார்த்தேன். பட் அவன் ஒட்டலை. அவனுக்கான ஒரு தனி ஸ்பேஸை பிடிச்சிக்கிட்டு அதை விட்டு அவன் இறங்க கூட இல்லை. ரிப்பீட்டடாக அதுலேயே விளையாடிட்டு இருந்தான். இந்த சர்க்கிளில் ஏறுறது இறங்குறது, ஒரு ஸ்டெப்பு பார்த்து கவுண்ட் பண்ணி ஏறினாங்க. அவன் கீழே விழவே இல்லை, கொஞ்சம் கூட ஸ்லிப்பும் ஆகலை. போய் ஹெல்ப் பண்ணலான்னு இவன் கை கொடுத்தா கூட அந்த கையை தட்டி விட்டு தனியாகவே அவன் ஹேண்டில் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் என்னென்னா இந்த சர்க்கிளில் விளையாடும் போது கை பார்த்திங்கன்னா நான் காட்டுற உட்காந்து சறுக்குறானா அவனுக்கே தெரியல. ஸோ கையை வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இப்படி சறுக்கும் போது மேலே போயிடுச்சு கை, ஒரு கை சைடில் பார்த்திங்களா காட்டியிருப்பான். அது வந்து ஒரு மாதிரி அப்படி ரெட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ருத்ரா கூட்டு வாக்கிங் போகிறன்ற பேரில், அதுவும் ஃபஸ்ட் டைம் தான் சார், எப்பவுமே செயின் கட்டி கூப்பிட்டு போக மாட்டோம், விட்டால் அவளே போயிட்டு வந்துடுவான். இல்லை அவர் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற பேரில் கூப்பிட்டு போனார். பார்த்தா ருத்ரா முன்னாடி ஓடிட்டா அவனை விட்டுட்டு. அவன் அதை ஈடு கொடுத்து கீழே ஓடாமல் எப்படி ஓடுவான் பாருங்களேன். விட்டுட்டாளா, பட் அவன் கீழே விழ மாட்டான், அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டார் முன்னாடி. அங்கேயும் ரோட் பெட்ஸ் இருக்குது, அதுக்கிட்ட பேச போவான். வீட்டுக்கு வந்தோடனே ருத்ரா மேலே கார் விட்டுறது. கோல்ட் ஆகிட்டுக்குதா, அதனால சரியாக வந்து பேச முடியல. ருத்ரா மேலே கார் ஓட்டிட்டு அடுத்தது அவங்க அப்பா கால் மேலே ஓட்டிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன் பாவண்டா அந்த பிள்ளை, இப்போ தடா அந்த உட்காரத்து திரும்ப ஓட்டுற அப்படின்னப்போ நோ அப்படின்னா. சரி நீ ஓட்டிக்க, ருத்ரா மேலே ஓட்டிக்கோன்னா தலைமையில் ஓட்டு சொன்னால் நாங்கள் கொட்டிட்டான் பிள்ளைய பாவம். அதனால அதை அதெல்லாம் சமாளிச்சுக்கின்னு விளையாடுது. சில டைம் இழுத்து விட்ரும், அதுவும் சரியாக இருந்தது. 2 சிப்ளிங்ஸும் நல்லா ஜாலியாக இருப்பாங்க. இப்போ அதெல்லாமே அவரோட காரு, டாய்ஸு, கீழே அவரோட சைக்கிள் எல்லாமே இங்கே தான் வச்சு விளையாடுவார். சைக்கிள் எப்படி கவுத்து போட்டு ஓட்டுறாரு மட்டும் பாருங்களேன், நிற்க வச்சு ஓட்ட மாட்டார், அதை கவுத்து போட்டு ஓட்டுவார். ஆக்சுவலாக ஒரு பக்கம் அது ஏற்கனவே ஒடிச்சு ஒரு போட்டார், அது இன்றைக்கி சரியாக போது தெரியல. எப்படி அவங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமாக அதை சரி பண்ணி அதை வ்ளாகை கூட எடுத்து அப்லோட் பண்ண சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் என்கிட்ட இருந்த சில கிளிப்ஸ், தம்பி பண்ணுற சில அட்டகாசம், இதெல்லாம் வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்ணு வச்சுருந்தீங்க. அடுத்த விளாக் என்ன வேணும்னு கன்ஃபார்மாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர்ட்டு அதை தான் நான் கேட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன விளாக் வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் கன்ஃபார்மாக அந்த விளாகை உங்களுக்காக செஞ்சு அப்லோட் பண்ணுறோம். வீடியோ வந்து ரெகுலராக போட முடியாத காரணம் வந்து அவனோட இன்ஸ்டா ஐடி டிசேபிள் ஆகிடுச்சு. அதை ரிக்கவர் பண்ணுற டென்ஷன்லேயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒர்க்கு ஸ்பேஸுன்னு. கோயிலுக்கு போய்ட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், அவங்களுக்கு ஒரு வாய் இவங்களுக்கு ஒரு வாய். சிப்ளிங்ஸ் கண்ணு வச்சிடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.